வக்பு வழக்கறிஞர் தீபத்தூர் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். ஜி.ஆர். சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்பிலேயே இது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இது எங்க போய் முடியும்னு தெரியும். ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து என்ன விதமாக ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாரோ அது போல மம்தா பானர்ஜி மேற்கொள்ளவில்லை. இதுக்கு என்ன காரணம்? நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற சார்ஜ் ஷீட்டை தான் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறதே ஒழிய வழக்கை தள்ளுபடி செய்யவில்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு மார்கழி மலர்ந்த பின்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வில் 2 நீதிபதிகள் அமர்வின் முன்பு நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது திருப்பரங்குன்றம் தீபத்தூண் சிக்கந்தர் தர்காவுக்கு சொந்தமானது என்று வக்பு வாரிய வழக்கறிஞர் வாதிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுமாறி தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு, அறநிலையத்துறை, கோயில் நிர்வாகம், தர்கா நிர்வாகம் உள்பட 20 மேல்முறையீட்டு மனுக்களும், நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக 6 மேல்முறையீட்டு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் அமர்வில் நேற்று நடைபெற்றது. வக்பு வாரிய வழக்கறிஞர் முபின் வாதிடும் போது மலை உச்சியில் உள்ள தூணில் தீபமேற்றும் வழக்கம் இருந்ததில்லை. நெல்லித்தோப்பு மற்றும் அது சார்ந்த பாதைகள், அவ்விடத்துக்கு செல்லும் படிக்கட்டுகள், தர்கா நிலங்கள் முஸ்லிம்களுக்கு சொந்தமானவை என்று நீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறையிடம் தனி நீதிபதி கருத்து கேட்கவில்லை என்றார். இதையடுத்து நீதிபதிகள் தர்காவுக்கு சொந்தமான நிலங்கள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டனர். மதுரை ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர் விகாஸ் சிங் வாதிடும் போது தனி நீதிபதி தீர்ப்பால் திருப்பரங்குன்றத்தில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. 1862, 1960 ஆண்டுகளில் பிரச்சனை எழுந்தபோது தீபம் ஏற்ற அனுமதி கொடுக்கப்படவில்லை. அப்படி இருக்க தர்கா அருகில் உள்ள கல்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று புதிதாக உத்தரவிட்டு அதற்கு போலீஸ் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என உத்தரவிடுவது ஏற்புடையதல்ல. தர்காவுக்கு சொந்தமான பாதை வழியாக சென்றுதான் தீபம் ஏற்ற முடியும். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். தனி நீதிபதிக்கு மதம் சார்ந்த விவகாரங்களில் முடிவெடுக்கும் அதிகாரம் இல்லை. அவரது உத்தரவால் பொது அமைதி பாதிக்கப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. தனி நீதிபதி தான் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறார். அவருக்கு வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கூட உள்ளது என்றார். இதற்கு மனுதாரர் தரப்பில் கடும் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் வழக்கறிஞர்கள் என்ன வாதிட்டனர் என்பதை பார்ப்போம். தனி நீதிபதி தானே நேரில் ஆய்வு செய்த பின்னரே தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டார். தர்காவிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் தான் தீபத்தூண் உள்ளது என்றனர். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பல கேள்விகளை அடுக்கினர். தூண் எவ்வளவு தொலைவில் உள்ளது என்பதை முதலில் தெளிவுபடுத்துங்கள். மலை உச்சிக்கு செல்ல எத்தனை பாதைகள் உள்ளன? அவற்றில் பயன்பாட்டில் உள்ளவை எத்தனை? அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் அது சர்வே தூண் என்றும் சமணர் கால கல்தூண் என்றும் கூறப்படுகிறது. அரசு, அறநிலையத்துறை, தர்கா, காவல்துறை ஆகியவற்றின் ஆட்சேபங்களை தனி நீதிபதி கருத்தில் கொண்டாரா? 1994 ஆண்டு தீர்ப்பில் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றலாம் என்றா குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மாற்று இடத்தை பரிசீலிக்குமாறுதானே கூறப்பட்டிருக்கிறது. பிறகு தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எப்படி கோர முடியும் என்று சரமாரி கேள்வி எழுப்பினர். அப்போது மனுதாரர்கள் தரப்பில் தனி நீதிபதியின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது காவல்துறையின் கடமை. வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விசாரணையை டிசம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு தவிர நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததால் மதுரை ஆட்சியர், காவல்துறை ஆணையர், துணை ஆணையர், கோயில் செயல் அலுவலர் ஆகியோருக்கு எதிராக தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு மனு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணையில் உள்ளது. இந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது விசாரணையை டிசம்பர் 17க்கு, அதாவது இன்றைக்கு தள்ளி வைத்த தனி நீதிபதி தாமாக முன்வந்து மத்திய உள்துறை செயலரை எதிர் மனுதாரராக சேர்த்தும்
தமிழக தலைமைச் செயலாளர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் காணொளி வாயிலாக ஆஜராகவும் உத்தரவிட்டார். இதற்கு எதிராக மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவும் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் BS ராமன் ஆஜராகி தலைமைச் செயலர், ஏடிஜிபி ஆஜராவதிலிருந்து விலக்கு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அதற்கு நீதிபதிகள் தற்போதைய சூழ்நிலையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க இயலாது, மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்றும் தொடரும் என்று உத்தரவிட்டனர். இப்போ நேற்றைக்கு நடந்த வாத பிரதிவாதங்களை டோட்டலா பார்த்தால் அந்த முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியத்தின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் சிக்கந்தர் தர்காவுக்குத்தான் இந்த தீபத்தூண் சொந்தமானது அப்படிங்கிற ஒரு புதிய வாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அப்போ இப்ப திரும்பவும் தீபத்தூண் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தொடங்குகிறது. அதாவது தீபத்தூண் இந்துக்களுக்கே சொந்தம், அது திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம் அப்படின்னு டிசம்பர் 2ஆம் தேதி தீர்ப்புல GR சுவாமிநாதன் தெளிவாகவே குறிப்பிட்டு இருக்கிறார். அந்த தீர்ப்புல அவர் என்ன சொல்லி இருந்தாருங்கிறத பார்ப்போம். பிரிவி கவுன்சில் தீர்ப்பின்படி திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதி, மசூதியை நோக்கி பாறைகளில் அமைக்கப்பட்ட படிகள், மசூதி உள்ள இடம் ஆகியன மட்டுமே முஸ்லிம் மதத்தினருக்கு சொந்தமானவை. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூண் முஸ்லிம்களால் ஆக்கிரமிக்கப்படவில்லை. அந்த மலையில் ஆக்கிரமிக்கப்படாத பகுதிகள் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது என்று பிரிவி கவுன்சில் உறுதி செய்துள்ளது. பிரிட்டிஷாரின் பிரிவி கவுன்சில் தீர்ப்பின் மூலம் திருப்பரங்குன்றம் மலை சர்ச்சை அப்போதே தீர்க்கப்பட்டு விட்டது. தற்போது தீபம் ஏற்றுவது பாரம்பரிய வழக்கத்தை பற்றிய கேள்வி அல்ல, அது உரிமை தொடர்பான கேள்வியாகும். தீபத்தூண் முஸ்லிம்களுக்கு உரிமைப்பட்ட பகுதியில் இல்லை. சிவில் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் தர்காவுக்கு உரிமைப்படாத பகுதியில் இருக்கும் தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானது என இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. தீபத்தூண் கோயில் சொத்து என நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்துக்கள் விளக்கேற்ற முயற்சி செய்யக்கூடும் என நினைத்து கோயில் நிர்வாகம் மூடி வைத்துள்ளது. தீபத்தூணும் அதை ஒட்டிய பகுதியும் தர்காவுக்கு சொந்தமானதாக இருந்தால் தீபத்தூண் மூடியதை பார்த்து கொண்டு தர்கா நிர்வாகம் சும்மா அமைதியாக அமர்ந்திருக்காது. தர்காவின் கோரிக்கை உண்மை அல்ல என்பதற்கு இது ஒன்றே போதுமானது. இது எல்லாம் GR சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்பில் கூறியிருந்த வரிகள். அப்போ GR சுவாமிநாதன் ரொம்ப தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். பிரிட்டிஷ்காரங்காலத்துல கொடுத்த பிரிவி கவுன்சில் தீர்ப்பை அவர் கோட் பண்ணுகிறார். அந்த தீர்ப்புல ரொம்ப தெளிவா இந்த தீபத்தூண் கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு, அன்னைக்கே இந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தாச்சு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, இன்னொரு இடத்துல இந்த தீபத்தூண் கோயிலுக்கே சொந்தமானது அப்படிங்கறத இன்னொரு தடவை அடிச்சு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் இன்னொன்று அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது தீபத்தூண்ல யாராவது விளக்கேற்றி விடுவார்கள் என்று நினைத்து கோயில் நிர்வாகம் அதை மூடி வைத்துள்ளது அப்படின்னு சொல்ற. கோயில் நிர்வாகம் தீபத்தூணை மூடி வைக்கிறது அப்படின்னா அந்த தீபத்தூண் யாருக்கு சொந்தமானதா இருக்கணும்? கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமா தானே இருக்க முடியும். தனக்கு உரிமை இல்லாத ஒண்ணுல கோயில் நிர்வாகம் தலையிட்டு எப்படிங்க மூடும்? அப்படிங்கிறப்போ கோயில் நிர்வாகம் மூடி வைத்துள்ளது அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானது அந்த தீபத்தூண் அப்படின்னு பொருள். அந்த இன்னொரு ஆர்குமெண்ட்டையும் ஒரு வழக்கறிஞரை போல நீதிபதி GR சுவாமிநாதன் வைக்கிறார். என்ன அப்படின்னா, மூடப்பட்டிருக்கும் தீபத்தூண் உண்மையிலேயே தர்காவுக்கு சொந்தமானதாக இருந்திருந்தால் இவ்வாறு மூடப்படுவதை பார்த்து கொண்டு தர்கா நிர்வாகம் சும்மா இருந்திருக்குமா? இத்தனை நாள் அவங்க எதுவுமே பேசல, அமைதியா இருக்காங்கன்னா அதனுடைய பொருள் என்ன? அது அவர்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறது அவர்களுக்கு தெரியும், அதனால அமைதியாக இருக்கிறார்கள். சோ டிசம்பர் 2ஆம் தேதி வழங்கின தீர்ப்பிலேயே தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தம் இல்லை, அது கோயில் நிர்வாகத்துக்கே சொந்தமானது அப்படிங்கறத அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார். இப்போ திரும்பவும் தீபத்தூண் யாருக்கு சொந்தங்கிற சர்ச்சையை திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு போக்கை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கிலிருந்து அது தொடங்கி இருக்கிறது. வக்ஃபு வழக்கறிஞர் தீபத்தூண் தர்காவுக்கு சொந்தம்னு சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். GR சுவாமிநாதன் தன்னுடைய தீர்ப்பிலேயே இது கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இருக்கிறார். இப்ப இது எங்க போய் முடியும்னு தெரியல. இன்னொன்னு, GR சுவாமிநாதன் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு. இது தீபம் ஏற்றுவது தொடர்பான பாரம்பரியம் பற்றிய கேள்வி அல்ல, உரிமை தொடர்பான கேள்வி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இப்ப அரசு தரப்புடைய லைன் ஆஃப் ஆர்குமெண்ட்டை கவனிங்க.
இந்த 100 வருஷமா ஏத்தவே இல்லை, 1862 அப்புறம் இதுல ஏத்தவே இல்லை, இப்ப திடீர்னு புது வழக்கமா இதை ஏத்த சொன்னா எப்படி, இப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு பாரம்பரிய வழக்கம் தொடர்பான ஒரு விசாரணையா இத ட்விஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய ஐடியா. இது இந்துக்களின் உரிமை சம்பந்தப்பட்டது அப்படிங்கிற விஷயமே அதுல வரல. ஆனால் ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கு உரிமை சம்பந்தப்பட்ட வழக்கு, பாரம்பரிய வழக்கம் சம்பந்தப்பட்ட வழக்கு அல்ல அப்படிங்கறத சுட்டி காட்டி இருக்கிறார். சோ ரெண்டு தரப்புக்கு இருக்கிற கிளியர் கட் தெளிவான வித்தியாசம் என்ன அப்படின்னா, அரசு இது பாரம்பரிய வழக்கம் தொடர்பான ஒரு வழக்காக ஒரு விசாரணையா கொண்டு போகணும் பிளான் பண்ணி கொண்டு போறாங்க. மனுதாரர் தரப்பு இது இந்துக்களின் உரிமை தொடர்பான விஷயங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இப்போ மனுதாரர்கள் தரப்பத்தான் இதுக்கு முன்னாலே இருந்த அந்த தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் என்டார்ஸ் பண்ணி இருக்கிறார். இது உரிமை தொடர்பான வழக்கு, பாரம்பரிய வழக்கம் தொடர்பானது அல்ல அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இன்னும் வழக்கு தொடரும். நீதி அரசர்கள் என்ன தீர்ப்பளிக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த வாத பிரதிவாதம் எட்டி இருக்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி கோயில் நிர்வாகத்துக்கே தீபத்தூண் சொந்தம்னு தீர்ப்பளிச்ச நிலையில நேற்றைக்கு ஆர்கியூமெண்ட்ல தீபத்தூண் என்பது தர்காவுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. பட் இது எல்லாம் உள்ளடக்கித்தான் கடைசியில தீர்ப்பு வரும். பார்க்கலாம் அடுத்தடுத்தாப்புல எப்படி ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் போகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் பேரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறதே. மேற்கு வங்கத்துல எஸ்ஏஆர் பணிகள் முடிந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு இருக்கிறது. அந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல ஏற்கனவே இருந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து கிட்டத்தட்ட 58,20,898 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. இப்ப எஸ்ஏஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இருந்த மேற்கு வங்கத்துடைய மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 7.66 கோடி. இப்ப எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை 7.08 crores. இப்ப வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட்டவர்களுடைய விவரம் அது சம்பந்தப்பட்ட பிரேக்கப் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிறது. 24.16 லட்சம் பேர் இறந்து போனவர்கள். சோ செத்து போனவங்க பேரு அந்த வாக்காளர் பட்டியல்ல இப்ப வரைக்கும் நீக்கப்படாமலே இருந்திருக்கிறது. தற்போது நீக்கப்பட்டு இருக்கிறது. 19.88 லட்சம் பேர் நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள். அவங்க இந்த 19.88 லட்சம் பேரு இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்லயே இல்லை. அவங்க வேற ஏதோ ஸ்டேட்டுக்கு வேற நாட்டுக்கு எங்கெங்கயோ போயிட்டாங்க. அவங்க இல்லவே இல்லாதவங்க. ஆனா அவங்க பேர் இத்தனை நாளா அந்த வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கிறது. 12.2 லட்சம் பேர் காணவில்லை அல்லது இருப்பிடத்தை கண்டறிய முடியாதவர்கள். அதாவது வாக்காளர் பட்டியல்ல இந்த 12.2 லட்சம் பேருடைய பெயர் இருக்கின்றன. ஆனா அவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸுக்கு போய் பார்த்தா அவங்க இல்லவே இல்லை. சரி, அவங்க எங்க இருக்காங்க அதுவும் தெரியாது. சோ காணவில்லை, இருப்பிடத்தை கண்டறிய முடியவில்லை. அந்த கேட்டகரியில இவ்வளவு பேர் இல்லை. அப்புறம் 1.38 லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொகுதிகளில் இடம்பெற்றிருந்தவர்கள். இப்ப சில பேர் ஏதோ ஒரு தொகுதியில வாக்காளராக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இன்னொரு இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிருக்கும். டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அப்புறம் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த தொகுதியில அவங்க வாக்காளரா தன்னை பதிவு பண்ணிட்டு தொடர்ந்து வாக்களிச்சுட்டே வந்திருப்பாங்க. ஆனா முந்தி இருந்த தொகுதியில இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலிலிருந்து தன்னுடைய பேரை அவர்கள் முறைப்படி நீக்கி இருக்க மாட்டார்கள். நம்மள யாருமே அந்த மாதிரிலாம் பண்றது கிடையாது. சோ அதை கண்டறிஞ்சு அந்த விதத்துல அவங்க இப்ப எங்க வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்களோ அங்க மட்டும் அவங்க பேரை ரீட்டைன் பண்ணிட்டு அதே நேரத்துல மற்ற இடங்கள்ல இருக்க அவங்க பேரை நீக்கி இருக்காங்க. அந்த வகையில 1.38 லட்சம் பேர் நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அப்புறம் 1.83 லட்சம் பேர் போலி வாக்காளர். இதெல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதுல மம்தா பானர்ஜியுடைய பவானிப்பூர் தொகுதியில மட்டும் 44,787 பேர் நீக்கப்பட்டுள்ளனர். எதிர்கட்சி தலைவர் சுவேந்த அதிகாரியினுடைய நந்திகிராம் தொகுதியில 10,599 பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கொல்கத்தாவின் சௌரங்கி தொகுதியில் 74,553 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட அளவில் பார்த்தால் தெற்கு 24 பர்கானாஸ்
மாவட்டத்துல அதிகபட்சமாக 8.16 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். சோ எந்த வகையில நாங்க நீக்கியிருக்கோம், எதனால நீக்கியிருக்கோம் அப்படிங்கறத தேர்தல் ஆணையம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது, பிரேக்கப் கொடுத்திருக்கு. சோ இப்போ எவ்வளவு பேரு என்ன கேட்டகரியில நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது நான் சொன்னேன். இல்ல ஆட்சேபனை இருக்கிறவர்கள் திரும்ப ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு ஃபார்ம் நம்பர் 6 இருக்கு, அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறார். இப்ப இதை எதிர்த்து ஒரு கூச்சல் களமும் தெரியும். ஆனா இந்த எதிர்கட்சிகள் சும்மா 50 லட்சத்துக்கும் சொச்சமானவங்களை நீக்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு பதிலா இத்தனை லட்சம் பேர் இறந்து போனவர்கள் அவங்க வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்தாங்க, இப்ப நாங்க நீக்கி இருக்கோம்னு தேர்தல் ஆணையம் சொல்றது அது சேலஞ்ச் பண்ணோம். நீக்கி இருக்கிற இந்த 20 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க நீக்கி இருக்காங்கல்ல, அதுல 10 லட்சம் பேர் இன்னும் உயிரோட இருக்காங்க அப்படின்னு நிரூபிக்கட்டும் பார்ப்போம். சும்மா மொத்தமா நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையமே கொடுத்திருக்க ஃபிகரை எடுத்துக்கிட்டு இத்தனை பேர் நீக்கப்பட்டனர்னா நீக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன, அந்த நீக்கப்பட்டவர்கள் யார் யார் அப்படிங்கிற தகவலை தேர்தல் ஆணையம் தந்திருக்கிறது. எத்தனை லட்சம் பேர் இறந்து போனவங்க, எத்தனை லட்சம் பேர் புலம்பெயர்ந்தவர்கள் எல்லாம் தெளிவா இருக்கு. அது இல்லைன்னு மறுத்து நிரூபிக்கணும். இப்போ இவ்வளவு நடந்திருக்கு. இப்ப இதை வச்சுட்டு எதிர்கட்சிகள் திரும்ப ஆரம்பிப்பாங்க, ஐயோ அப்படின்னா கூப்பாடு போடுவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும். என்னன்னா இப்ப இந்த விதமா தேர்தல் ஆணையம் ஒரு 50 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நீக்கி இருக்கும்னு சொன்ன நிலையிலும் நேரடியாக மம்தாவிடமிருந்து எதிர்ப்பு குரல் கிளம்பவில்லை. மம்தா கட்சியை சேர்ந்த சௌகத் ராய் தான் அவர் எதிர்ப்பாக தெரிவித்திருக்கிறார். இதை பிஜேபியோட கான்ஸ்பிரசி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே நேரத்துல நாங்க அங்கங்க வாக்காளர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குழு ஒன்றை எல்லா இடங்களையும் பூத் லெவல்ல அமைத்து திரும்ப இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பேர் விட்டு போச்சோ அவங்க திரும்ப ரீஅப்ளை பண்றதுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரே ஒழிய ராகுல் காந்தி இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து என்ன விதமாக ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தாரோ அது போல மம்தா பானர்ஜி மேற்கொள்ளவில்லை. இதுக்கு என்ன காரணம்? இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து அதுக்கப்புறம் வாக்கு திருட்டுன்னு சொல்லி இப்படியே பஜனை பண்ணனுடைய பலனை பீகார்ல பார்த்துட்டாங்க. மக்கள் எஸ்ஐஆருக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறத மம்தா பானர்ஜி உணர்ந்திருக்கிறார். அதே நேரத்துல பிஜேபிக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய கட்சி அப்படிங்கிற முறையில ஒரு ஆட்சேபனைங்கிற முறையில மட்டும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதை அவர் அக்கறையுடன் இருக்கிறார். அதான் சௌகத் ராயை வச்சு ஒரு மேம்போக்கா பேச விட்டாச்சு. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, திரும்பவும் நீங்க ரீஅப்ளை பண்ணலாம். அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக் கொள்ள தயாரா இருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவங்க கட்சி சார்பிலே எல்லா இடங்களையும் மாநிலம் தழுவிய அவங்க குழுக்களை அமைச்சிருக்காங்க. இதே போல பிஜேபியும் அங்க அமைப்பு, அதுல சந்தேகம் இல்லை, அவங்களும் செய்வாங்க. சோ திரும்ப சட்டபூர்வமா வழங்கப்பட்டிருக்க வாய்ப்பை பரிபூர்ணமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி சௌகத் ராய் குறிப்பிட்டு இருக்கிறார். சோ ஒரு விஷயம் இப்ப புலனாகிறது, எதிர்த்தரப்பிலேயே எதிர்கட்சிகள் வரிசையிலேயே எஸ்ஐஆரை கண்மூடித்தனமாக எதிர்த்து கொண்டிருப்பது பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். அதனால்தான் மம்தா ராகுல் காந்தியை போல எதிர்க்கவில்லை, அடக்கி வாசிக்கிறார், எதிர்ப்பை காட்டி இருக்கிறார். தன்னுடைய கட்சி சார்பில் இதுக்கு ஒரு ஒரு எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்யணும், அது ரெக்கார்ட் ஆகணும். அதை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறதோ அதன் வழிமுறையை பின்பற்றி விடுபட்டு போனவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவங்களை திரும்ப சேர்க்கறதுக்கான முயற்சியில திரிணாமுல் காங்கிரஸை ஈடுபடுகிறது. இது என்ன கேட்டா ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. சோ இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. ஓரளவுக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால செத்தவங்க பேரு, புலம்பெயர்ந்த பேர் எல்லாம் கலந்திருந்து இப்ப அதெல்லாம் ஓரளவுக்கு நீக்கப்பட்டாச்சு. 99% சுத்தமாயிருக்கு. இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில நாளைக்கு தேர்தல் நடக்கிற போது என்ன ஆகும், எப்படி அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இனி தேர்தல் நெருங்குகிற சமயத்துல மேற்கு வங்கம் தொடர்பான பல்வேறு கருத்து கணிப்புகளும் வெளியாகும். அங்க என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் குற்றப்பத்திரிகையை ஏற்க மறுத்து விட்டதே சிறப்பு நீதிமன்றம். நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த சார்ஜ் ஷீட்டை விசாரணைக்கு ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுத்தது நேற்றுக்கு. இது ஒரு ப்ரொசீஜரல் ஃப்ளானால ஏற்பட்ட ஒரு விஷயம், அதற்கான ஒரு உத்தரவு. ஆனா இங்க அது எப்படி சித்தரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஏதோ நேஷனல் ஹெரால்டு கேஸையே தள்ளுபடி செஞ்சுட்ட மாதிரி, அதுல இருந்து சோனியா, ராகுல் அத்தனை பேரும் விடுவிக்கப்பட்டு விட்ட மாதிரி, இப்போதே அந்த கேஸ் படுத்து விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை, ஒரு மாய தோற்றத்தை இங்க இருக்கிற மீடியாக்களும் உருவாக்குகின்றன.
காங்கிரசினுடைய தலைவர்கள் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் அவங்களும் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரம்பரியமான ஒரு மிகப்பெரிய பத்திரிகை அதை லீட் மற்ற தலைப்புச் செய்தியாக போட்டு இருக்கிறது. அதுக்கு தலைப்புச் செய்தி ஆகுவதற்கான எந்த தகுதியுமே கிடையாது. இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் பேஜ்ல அது எங்க இருக்குன்னு தேடி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது அது என்ன நடந்ததுங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். சோனியா காந்தி, ராகுல் காந்தி இவர்களுக்கு எதிரான நேஷனல் ஹெரால்டு முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த சார்ஜ் ஷீட்டை, அதாவது குற்றப்பத்திரிகை விசாரணைக்கு ஏற்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் நேற்றைக்கு மறுத்தது. இந்த வழக்கு டெல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி விஷால் கோகனே என்பவர் முன்னிலையில் செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வந்தது. அதாவது நேற்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி என்ன கூறினார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விவகாரத்தில் டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு ஏற்கனவே எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறையின் வாதங்களின் அடிப்படையில் இந்த விவகாரத்தை விசாரிப்பது என்பது முன்கூட்டியே அவசரப்படுவதாக அமையும். மேலும் காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையின், அதாவது எஃப்ஐஆரின் அடிப்படையில் அல்லாமல் சுப்பிரமணியன் சுவாமி என்கிற தனிநபர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது அமலாக்கத்துறை. இதை சட்டப்படி அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டு அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையை விசாரணைக்கு ஏற்க மறுப்பு தெரிவித்தார் நீதிபதி விஷால் கோகனே. அவர் எக்ஸாக்டா சொன்னது, அந்த இங்கிலீஷ்ல அவர் என்ன சொன்னார்ங்கிறத பார்த்தால், the ED complaint was filed based on a private complaint filed by Subramanian Swamy and not based on an FIR in a predicate offense என்று கூறப்பட்டிருக்கிறது. சோ அப்படின்னா இதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். ஆனா ஒரு இண்டிவிஜுவலுடைய கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி நீங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றீங்க, அதனால ஏற்க முடியாது. இது சட்டப்படி அந்த மாதிரி ஏற்கிறது தப்பு அப்படிங்கறத நீதிபதி சுட்டி காட்டி இருக்கிறார். இப்ப இதை தொடர்ந்து மத்திய அரசு தரப்புல முக்கியமான உயர் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி போலீசாருடைய எஃப்ஐஆர் அடிப்படையில் சோனியா ராகுல் காந்திக்கு எதிராக அமலாக்கத்துறை புதிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். இது ஆக்சுவலா ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ். ஒரு சார்ஜ் ஷீட்டை எப்படி ஃப்ரேம் பண்ணணுமோ அப்படி ஃப்ரேம் பண்ண தவறிட்டாங்க. எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கணும், ஆனா ஒரு இண்டிவிஜுவல்ட கம்ப்ளைண்ட பேஸ் பண்ணி பண்ணிட்டாங்க. சரி, இப்ப இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இனி என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே தாக்கல் செய்த அந்த சார்ஜ் ஷீட்டை அமலாக்கத்துறை திரும்ப பெற்றுக்கொள்ளும், வித்ட்ரா பண்ணிட்டு புதிய சார்ஜ் ஷீட்டை ஏற்கனவே டெல்லி காவல்துறை பதிவு செஞ்சிருக்கல எஃப்ஐஆர், அதை பேஸ் பண்ணி அவங்க போடுவாங்க. இவ்வளவுதான். இது சாதாரண ஒரு ப்ரொசீஜரல் மேட்டர். பட் இதுக்கே காங்கிரஸ், அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்போக்ஸ் பர்சன், அப்புறம் கேசி வேணுகோபால் எல்லாரும் இப்பவே அந்த கேசியே ஜெயிச்சிட்ட மாதிரி, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிற மாதிரி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள். ஏதோ சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்திய மோடிக்கு விழுந்த அடி, அப்படி என்னென்னலாமோ நோக்கம் போல பேசி இருக்கிறார்கள். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற சார்ஜ் ஷீட்டை தான் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறதே ஒழிய வழக்கை தள்ளுபடி செய்யவில்லை. அந்த வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குல டெல்லி காவல்துறையினுடைய பொருளாதார குற்றப்பிரிவு தாக்கல் செய்திருக்கிற எஃப்ஐஆர் இன்னும் உயிர் துடிப்புடன் இருக்கிறது. இதே வழக்க சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது. சோ இந்த வழக்கை தள்ளுபடி செய்யல. இந்த வழக்கு தொடர்பா அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கிற குற்றப்பத்திரிகையை தான், அதாவது இந்த சார்ஜ் ஷீட்டை தான் நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அதனால ஏதோ பெருசா வென்று விட்ட மாதிரி யாரும் மகிழ்ச்சி அடைந்து கொள்ள தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா சுப்பிரமணியன் சுவாமி போட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு ஒரு கிளியர் கட் கேஸ். இதுல இருந்து சோனியாவும் ராகுலும் தப்பிப்பது மிக கடினம். ஆனா இது என்னன்னா, மத்திய அரசு இந்த கேஸை விரைந்து முடிப்பதில் ஆர்வம் காட்டும். இழுத்துக்கிட்டே போகக்கூடாது, கொஞ்சம் வேகமா முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். எப்படி 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் தலைமுறைக்கு போயிட்டு இருக்கோ, அதே போல இதை நீட்டித்து கொண்டே போனால் கால வெள்ளத்துல அது அப்படியே டைல்யூட் ஆகும், அப்புறம் சாராம்சமே நீர்த்து போகும். அதனால இது விரைந்து முடிக்கணும், விரைந்து முடிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு மெய்யாகவே அக்கறை காட்ட வேண்டும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.